தற்போது திருச்சூர் போலீஸ் கமிஷனர் திரு இளங்கோ நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். இச்சம்பவம் குறித்து விரிவாக நாம் அவரிடம் கேட்டறியலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு இந்த தகவல் எவ்வாறு கிடைத்தது? தமிழகத்துல இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு, தமிழக காவல்துறை தரப்பிலிருந்து உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் எப்ப வந்தது? அவங்க எந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டாங்க? விரிவா விளக்குங்க சார். இப்போ காலையில ஒரு மிட் நைட்ல இருந்து நீங்க இது தொடர்பான அந்த நடவடிக்கையில இருந்துட்டு இருக்கீங்க. ரெண்டு புறமும் இந்த உங்களுடைய தகவல் பரிமாற்றம் எப்படி இருந்தது? எப்படி இந்த கொள்ளையர்கள் பிடிக்கப்பட்டாங்க? இதுல ஆக்சுவலி 2 மணிக்கும் 4:30 மணிக்கு நடுவில் திருச்சூர் ரூரல் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் திருச்சூர் சிட்டி டிஸ்ட்ரிக்ட்ல செகண்டும் தேர்டும் ஒரு 3 ஏடிஎம், எல்லாம் எஸ்பிஐ ஏடிஎம் கொள்ளடிக்கிறாங்க. அப்போ இது வந்து கேஸ் கட்டர் வச்சுட்டு கொள்ளடிக்கிறாங்கன்னு நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. அப்போ அந்த கேஸ் கட்டர் கேங் ஒரு கார்ல போறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். நம்ம அலர்ட் பண்ணியிருந்தோம் லோக்கலா. சிமிலரா ஒரு 3 இயர்ஸ் பேக்கு கண்ணூர்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு. அப்போ இதே மாதிரி கேஸ் கட்டர் கேங் இருந்தாங்க, ஹரியானா அந்த சைடு அந்த கேங். அதுல வந்து இது அவங்க காரை வந்து ஒரு கண்டெய்னர்ல ஒளிச்சு அங்க எஸ்கேப் ஆகிற ஒரு மோடஸ் இருந்துச்சு. அப்போ நம்ம ஜென்ரலாக அலர்ட் கொடுத்துருந்தோம். காரு அதே மாதிரி நார்த் இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் உள்ள கண்டெய்னர்ஸ் வந்து ஒன்று பார்க்கணுன்ட்டு நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்டும், அதே மாதிரி கர்நாடகா, தமிழ்நாடு, ஸ்பெசிஃபிக்கலி நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, சேலம், இந்த கோயம்புத்தூர், இந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நம்ம அலர்ட் கொடுத்துருந்தோம். கண்டெய்னருக்குள்ள கார் இருக்கலாம், இந்த மாதிரி அலர்ட் கொடுத்துருந்தோம். பாக்கி ஆக்ஷன் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் எடுத்திருக்காங்க. இப்போ அதை பற்றி டீட்டெயில்ஸ் அஃபிஷியலாக எடுக்கிறதுக்காக எங்கள் டீம் அங்கே வந்திருக்காங்க. தமிழ்நாடு போலீஸ் எஸ்பிஸ் எல்லாத்தோடையும் பண்ணியிருந்தோம். ஐ மீன் வி ஹவ் கிவன் த இன்ஃபர்மேஷன். பாக்கி இஷ்யூஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் தான் அவங்களோட சொல்ல முடியும். இப்போ இது பிடிக்கிற அந்த ப்ராசஸ்ல ஒரு என்கவுண்டர் நடந்திருக்குது, 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இனி அடுத்த கட்டமா இந்த விஷயத்தை எப்படி முன்னெடுத்து செல்ல இருக்கிறீங்க சார்? நாங்கள் எங்கள் இன்ஸ்பெக்டர் டீம் ஆன் சைடு வராங்க ஃப்ரம் மை டிஸ்ட்ரிக்ட் திருச்சூர் சிட்டி அண்ட் அதே மாதிரி திருச்சூர் ரூரல்ல இருந்தும் டீம் வராங்க. 2 டீம் அங்கே போயிட்டு வில் வெரிஃபை பண்ணிட்டு தமிழ்நாடு போலீஸோட லீகல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கஸ்டடி எடுக்கிறது பாக்கி விஷயம்லாம் நாங்கள் பண்ணுவோம். இப்போ பொதுவாக இந்த மாதிரி வடமாநில கொள்ளையர்கள் குறித்த இந்த செய்திகள் நம்ம ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். ஹரியானாவோ ராஜஸ்தான்ல இருந்து வர்றவங்க தமிழ்நாட்டிலையும் இந்த தென் மாநிலங்கள்ல இது போன்ற கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபட்டு இதுல என்ன சவால் சார் இவங்களை ட்ரேஸ் பண்றதுல? இந்த முறை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சிருக்கிறீங்க. என்ன சவால்கள் இதுக்கு முன்னாடி இருந்து நிலவிக்கிட்டு இருந்தது? இதுக்கு முன்னாடி நம்ம நான் முன்னாடி சொன்ன மாதிரி 3 இயர்ஸ் பேக் வந்து அவங்க கார்ல வராங்க, காரை பின்னாடியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் ஆனால் காரை வந்து கண்டெய்னரில் ஒழிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் எடுப்பாங்க அண்ட் வகையில் வெப்பன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி இவங்களோட ஆப்ரேஷன்லாம் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த டைம் ஒரு நல்ல விஷயம், அந்த 3 ஏடிஎம்லையும் அலார்ம் சிஸ்டம் இருந்துச்சு. வித்தின் 1 hour நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. 1 hourங்கிறது இவன் தோ ஸ்லைட்லி லேட், பட் வித்தின் 1 hour இன்ஃபர்மேஷன் கிடச்சதுனால நம்ம தமிழ்நாடு போலீஸையும் கரெக்ட் டைமில் அலர்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அண்ட் அவங்களோட ஸ்டைல் வச்சுட்டு வி ஆல்சோ கெஸ்ட் தட் இது கண்டெய்னருக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த அலர்ட்டை நம்ம கொடுத்துருந்தோம். அஃப்கோர்ஸ் வெஹிக்கிள் நம்பர்லாம் நம்ம ட்ரேஸ் பண்ண முடியல. அதெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணாங்கன்ட்டு மேபி நாமக்கல் எஸ்பி இல்லை தமிழ்நாடு போலீஸ் டீம் வந்து தேல் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் பெட்டர். இப்போ இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு இன்ட்ரா ஸ்டேட் மாநிலங்களுக்கு இடையிலான இப்போ காவல்துறையினருடைய தகவல் பரிமாற்றம், அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு, எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்திருக்கு அப்படின்றத இது காட்டுது. ஏன்னா கொள்ளையர்கள் வட மாநிலத்திலிருந்து வந்தவங்க, கொள்ளை நடந்தது கேரளா, ஆனால் அவங்க பிடிக்கப்பட்டது தமிழ்நாடு. அப்படிங்கும்போது எல்லா மாநிலங்களும் இதில் கனெக்ட் ஆகுது. அதில் இருக்கிற சவால் என்ன, அதில் இருக்கிற சாதகமான அம்சமும் என்ன? சவால்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் ஒரு நல்ல விஷயம் வந்து அந்த வட மாநிலத்தில் இருக்க முன்னாடி எஸ்பிடியை நாங்கள் பேசியிருந்தோம். இந்த விஷயம் நாங்கள் இது பண்ணோம். அதே மாதிரி ஈரோடு நாமக்கல் எஸ்பிடி நான் ஃபோனில் பேசியிருந்தேன் காலையில். எல்லாம் ஒன்றா ட்ரைனிங் பண்ணோம். அது மாதிரி தெரிஞ்சவங்கிறதுனால நாங்கள் வந்து இமீடியட்டாக வி ஆர் ஏபிள் டு எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன். அப்படி இல்லைனா மேபி இன்ஃபர்மேஷன் டிலே ஆயிருந்திருக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் திங். ப்ளஸ் இந்த கேங்கு இவங்களோட ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்ச ஒரு ஆள்னால தான் இதை பற்றி நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியும். அப்போ அது வந்து வி காட் குட் சப்போர்ட் ஃப்ரம் தமிழ்நாடு போலீஸ். பாக்கி அந்த என்கவுண்டர் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து we are also looking through media only. We will officially verify that. இப்போ இதற்கான அந்த தகவல்களை ஆதாரங்களை திரட்டுவதெல்லாம் தமிழக காவல்துறையினர் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ அடுத்ததா அதை கேரள காவல்துறையினர் அதை டேக் ஓவர் பண்ணுவாங்களா? இப்போ இந்த 2 மாநிலங்களுக்கு இடையிலான உங்க காவல்துறைக்கு இடையிலான அந்த கோஆபரேஷன் ஒத்துழைப்பு அப்படின்றது எந்த அளவில் இருக்கு? அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். இப்போ எங்கள் டீம் அங்கே போயிட்டு அங்கே ரீச் பண்ணிட்டு பாக்கி காரியங்க நாங்கள் வில் ஜஸ்ட் ஃபாலோ இட். தேங்க்யூ. நன்றி சார். இணைப்பில் வந்து பல்வேறு தகவல்களை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.
இந்த கொள்ளை கும்பலை வெற்றிகரமாக பிடித்திருக்கிறீர்கள், அதற்கு வாழ்த்துக்களும் கூட. ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடித்த வடமாநில கும்பலை சினிமா பாணியில் நாமக்கல் மாவட்ட காவல்துறையினர் துரத்தி பிடித்திருக்கிறார்கள். அதில் என்கவுண்டரில் ஒரு கொள்ளையன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இது தொடர்பாக முதலில் தகவல் அளித்த திருச்சூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி நம்மிடம் பேசியிருக்கிறார். எவ்வாறு இந்த கொள்ளை சம்பவம் இது கண்டறியப்பட்டது, கொள்ளையர்களை எவ்வாறு பிடித்தனர், தமிழக காவல்துறையினருக்கும் கேரள காவல்துறையினருக்கும் இடையேயான அந்த தகவல் பரிமாற்றம், ஒத்துழைப்பு எவ்வாறு இருந்தது இந்த கொள்ளை கும்பலை பிடிப்பதில் என்றெல்லாம் குறித்து அவர் விரிவாக விளக்கமாக பேசியிருந்தார். திரையில் நாம் 3 காட்சிகளாக பார்க்கிறோம். அந்த கண்டெய்னர் எவ்வாறு விரட்டி பிடிக்கப்பட்டது, அதே போல அதில் ஒரு கொள்ளையன் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடம் எது, மேலும் 5 கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் திரையில் 3 தனித்தனி காட்சிகளாக பார்க்கிறோம். 3 ஏடிஎம்களில் கொள்ளையடித்த அந்த கொள்ளையர்கள் அந்த ஏடிஎம்களில் அலாரம் ஒலித்ததால் உடனடியாக அவர்களை பிடிக்க முடிந்தது, அது தொடர்பான தகவல் உடனடியாக கிடைத்து அவர்களை பிடிக்க முடிந்தது என்று இளங்கோ காவல் ஆணையர் நம்மிடம் தொலைபேசி வாயிலாக பேசும்போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இனி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து வருகிறோம், தமிழக காவல்துறையினரோடு பேசி வருகிறோம் என்று கூறியிருந்தார். திருச்சூர் காவல்துறை ஆணையர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார். அவர் தெரிவித்தவற்றில் முக்கியமான கருத்து, தமிழக காவல்துறை அதிகாரிகளோடு ஒன்றாக பணியாற்றியதால் உடனே அவர்களை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க முடிந்தது என்று அவர் கூறியிருந்தார். திருச்சூர் காவல் ஆணையர் இளங்கோ சற்று நேரத்திற்கு முன்பாக நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார். 3 ஏடிஎம்களிலும் கொள்ளை நடந்ததும் அலாரம் ஒலித்ததால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தோம். மேலும் தமிழக காவல்துறையினரோடு ஒன்றாக பணியாற்றி இருந்ததால் அவர்களுடனான தொடர்பின் வாயிலாக உடனே தகவல் அளிக்க முடிந்தது, கொள்ளையர்களை உடனடியாக பிடிக்க முடிந்தது என்று காவல் ஆணையர் இளங்கோ தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் உள்ள ஐபிஎஸ் அதிகாரிகளோடு ஒன்றாக பணியாற்றியதால் உடனே அலர்ட் கொடுத்தேன் என்று திருச்சூர் ஆணையர் இளங்கோ நம்மிடம் தெரிவித்திருந்தார். அதனை பார்த்தோம்.